வணக்கம். மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை, பஞ்சமி திதி, கிருத்திகை நட்சத்திரம். இந்த திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். எப்படி இருக்க போகிறது இந்த திங்கட்கிழமை என்பதை இப்பொழுது பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமைக்கும் சேர்த்தும் சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பு. திங்கள் செவ்வாய் 2 நாட்களுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு. ஆமாம், 2 நாளுமே சூப்பர். உங்களுக்கு உங்கள் பிறவிபலமான தைரியம், சுறுசுறுப்பு ஜெயிக்கும். திங்கள் அஸ்வினிக்கு சூப்பர், பரணிக்கு சூப்பர், கிருத்திகைக்கு நல்லா இருக்கு. செவ்வாய் அஸ்வினிக்கு ரொம்ப நல்லா இருக்கு, பரணிக்கு சூப்பர், கிருத்திகைக்கு ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு, திங்கள். 2, 1, கிழக்கு, வடக்கு, வெள்ளை, மஞ்சள், செவ்வாய். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள், திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, பொறாமையை குறைக்கிறதுக்கு. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. ஆமாம், இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் பற்றி மதிவண்ணன் பேச்சு அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கார். திருப்புகள் பற்றி கேட்டு பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே அலட்டல், கர்வம், திமிர், ஆணவம் எல்லாம் அதிகமாக இருக்கிறது. தேவையற்ற பேச்சு அதிகமாக இருக்கிறது. ஓவர் கான்ஃபிடன்ஸ் அதிகம், நிதானம், பொறுமை. ஆமாம், திங்கட்கிழமை கிருத்திகைக்கு பரவாயில்ல, ரோஹிணிக்கு சரியில்லை, மிருகசீரிடத்துக்கு இடத்துக்கு ரொம்பவே சரியில்லை. செவ்வாய்க்கிழமை கிருத்திகைக்கு சரியில்லை, ரோஹிணிக்கு பரவாயில்ல, மிருகசீரிடத்துக்கு பரவாயில்ல. மொத்தத்தில் 2 நாளுமே பரிகாரம் பண்ணினாதான் தப்பிக்க முடியும். அனுகூலமான எண் 3, தெற்கு, வெள்ளை, திங்கள். 7, தெற்கு, சிவப்பு, செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும். வலி குறையும், உறுதி. கால்பால் போட்டால் காய்ச்சல் குறையிற மாதிரி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு சிக்கனம் பார்க்காம படித்து பாருங்கள். நேர சிக்கனம் பார்க்காம கோயிலில் இருந்து படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. ஒரு 1/4 மணி நேரமாவது வெண்முரசு புஸ்தகம் படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாள். மிதுன ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், உங்களோட பிறவி பலம் 2 நாளுமே வெற்றியை தரும். அப்புறம் என்ன, சந்தோஷம் கலக்குங்க. திங்கள் மிருகசீரிடத்துக்கு சூப்பர், திருவாதிரைக்கு ரொம்பவுமே சூப்பர், புனர்பூசத்துக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. செவ்வாய் மிருகசீரிடத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, திருவாதிரைக்கும் நல்லா இருக்குது, புனர்பூசத்துக்கும் சிறப்பு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள். 2, 1, வடக்கு, கிழக்கு, வெள்ளை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள், திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, பொறாமையை குறைக்கிறதுக்கு. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. ஆமாம், இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் பற்றி மதிவண்ணன் பேச்சு அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கார். திருப்புகள் பற்றி கேட்டு பாருங்கள், நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே
வீண் பேச்சு, குழப்பம், தடுமாற்றம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். திங்கட்கிழமை புனர்பூசத்துக்கு சரியில்லை, பூசத்துக்கு பரவாயில்ல, ஆயில்யத்துக்கு சரியில்லை. செவ்வாய்க்கிழமை புனர்பூசத்துக்கு பரவாயில்ல, பூசத்துக்கு சரியில்லை, ஆயில்யத்துக்கு ரொம்பவே சரியில்லை. 3 நட்சத்திரத்துக்கும் வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு திங்கள், 2 தெற்கு வெள்ளை செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும். வலி குறையும். உறுதி. கால்பால் போட்டால் காய்ச்சல் குறையிற மாதிரி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு சிக்கனம் பார்க்காம படித்து பாருங்கள். நேர சிக்கனம் பார்க்காம கோயிலிருந்து படிங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. ஒரு 1/4 மணி நேரமாவது வெண்முரசு புஸ்தகம் படிங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது. உறுதி. 2 நாள். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் பிரதிபலமான தைரியம் ஜெயிக்கும். திங்கட்கிழமை மகத்துக்கு சூப்பர், பூரத்துக்கு இன்னும் வெற்றி, உத்தரத்துக்கு சூப்பர். செவ்வாய்க்கிழமை மகத்துக்கு நல்லது, பூரத்துக்கு ரொம்ப நல்லது, உத்தரத்துக்கும் நல்லது. அனுகூலமான எண் 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு திங்கள், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. 2 நாளுமே காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை சொல்லுங்கள். திருஷ்டியை குறைக்கிறதுக்கு, பொறாமையை குறைக்கிறதுக்கு. ஓம் ரோஹிணி தேவியே போற்றி, கிருத்திகா தேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. ஆமாம், இந்த மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். அருணகிரிநாதருடைய திருப்புகள் பற்றி மதிவண்ணன் பேச்சு அப்படின்னு யூடியூப்பில் போடுங்க. நிறைய நல்ல விஷயங்கள் பேசியிருக்கார். திருப்புகள் பற்றி கேட்டு பாருங்கள். நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. செவ்வாய். கன்னிராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம். சந்திராஷ்டமம் முடிஞ்சிருச்சு. நல்ல நாளாக இருக்கும். 2 நாளுமே உங்கள் பிரதிபலமான பேச்சு சாமர்த்தியம் வெற்றியை தேடித்தரும். உயர்வு, நிம்மதி. உத்தரத்துக்கு சூப்பர் திங்கக்கிழமை. சித்திரைக்கும் வெற்றி, அஸ்தத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. செவ்வாய்க்கிழமை உத்தரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அஸ்தத்துக்கு சூப்பர், சித்திரைக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது. மொத்தத்தில் அவ்வளோதான். அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திங்கள், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை சிவப்பு செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க. காக்கைக்கும் பசியாத்துங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரமும் 2 நாளும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். துலாராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சிறப்பாக இல்லை. சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாகிரதையாக இருக்கணும். ரொம்ப பொறுமையாக இருக்கணும். பண விஷயத்தில் ரொம்ப கவனம். ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாக இருக்கிறது. ஜாக்கிரதை. அசைவுணவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். கவனம், பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஏன்னா சந்திராஷ்டமம். 2 நாளும் அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. 2 நாளுமே மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும். வலி குறையும். உறுதி. கால்பால் போட்டால் காய்ச்சல் குறையிற மாதிரி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு சிக்கனம் பார்க்காம படித்து பாருங்கள். நேர சிக்கனம் பார்க்காம கோயிலில் இருந்து படிங்க.
குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. ஒரு காமணி நேரமாவது வெண்முரசு புஸ்தகம் படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாள். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, நல்லது. ஆமாம், கலகிறீங்க, சந்தோஷம். பிரபலமான தைரியம், சுறுசுறுப்பு, ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை, திங்கள். 2, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். திங்கட்கிழமை விசாகத்துக்கு சூப்பர், கேட்டைக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அனுஷத்துக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. செவ்வாய்க்கிழமை விசாகத்துக்கு ரொம்பவும் நல்லா இருக்குது, கேட்டைக்கு நல்லா இருக்குது, அனுஷத்துக்கு நல்லா இருக்குது. 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரமும் 2 நாளும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களை 2 நாளுமே நல்லா இருக்கு. திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, கலகுறீங்க. ரொம்ப ரொம்ப நல்ல நாள், வெற்றி. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள். 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு, செவ்வாய். திங்கட்கிழமை மூலம் சூப்பர், பூராடம் ரொம்பவும் நல்லா இருக்கு, உத்திராடம் வெற்றி. செவ்வாய்க்கிழமை மூலம் நல்லா இருக்கு, பூராடம் நல்லா இருக்கு, உத்திராடம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரமும் 2 நாளும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மகர ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை ரொம்ப நல்லா இருக்குது. வெற்றி, உயர்வு, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள். உங்கள் பிரபலமான தைரியம், விடாமுயற்சி, ஜெயிக்கும். அப்புறம் என்ன, ஆனால் செவ்வாய்க்கிழமை நல்லா இல்லை. நிதானம், பொறுமை, வீண் வீம்பு, அலட்டல், கர்வம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஜாகிரதையாக இருக்கணும். பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் திங்கட்கிழமை 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. செவ்வாய்க்கிழமை 7, வடக்கு பச்சை. மகர ராசிக்கார நேயர்களை, திங்கட்கிழமை விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. விநாயகர் அகவல் படித்து பாருங்கள். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். செவ்வாய்க்கிழமை கட்டாயம் முருகப்பெருமானுக்கு தீபம் போடணும். பகை கடிதல் பாம்பன் சுவாமிகள் அருளியது, கோயிலிருந்து படித்து பார்க்கணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். இதை நீங்கள் செஞ்சு தான் தீரணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தோக மாட்டீங்க, கெடுதல் நடக்காது, உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டு, கலக்கிறீங்க, நல்ல நாள். அப்புறம் என்ன, சந்தோஷம், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாளுமே வெற்றி. சதயத்துக்கு சூப்பர், அவிட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, பூரட்டாதிக்கு நல்லா இருக்குது. திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அவிட்டத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, சதயம் நல்லா இருக்குது, பூரட்டாதி சூப்பராக சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு, திங்கள். 2, 7, வடக்கு கிழக்கு, வெள்ளை மஞ்சள், செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, காக்கைக்கும் பசியாத்துங்க. 2 நாளும் பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் காதர் பெருமான் அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்குது, படித்து பாருங்கள். ஓம் அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, அருக்கனே போற்றி, அனுசுயா தேவியே போற்றி. இந்த மந்திரமும் 2 நாளும் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், நல்லது. எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். நேயர்களை திங்கள் செவ்வாய் 2 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லி இருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீனராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம்.
கோபம், தேவையற்ற பேச்சு எல்லாம் இருக்குது, ஜாக்கிரதை. திங்கள் செவ்வாய் 2 நாளும் வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள், 7 தெற்கு சிவப்பு செவ்வாய். திங்கட்கிழமை பூரட்டாதிக்கு பரவாயில்ல, உத்திரட்டாதிக்கு சரியில்லை, ரேவதிக்கு சரியில்லை. செவ்வாய்க்கிழமை பூரட்டாதிக்கு சரியில்லை, உத்திரட்டாதி பரவாயில்ல, ரேவதி பரவாயில்ல. அனுகூலமான எண் 3 தெற்கு வெள்ளை திங்கள், 2 வடக்கு பச்சை செவ்வாய். 2 நாளுமே மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் சந்திரனே போற்றி, சதுரனே போற்றி, சங்கபாலனே போற்றி, சரஸ்வதியே போற்றி. மனசு சங்கடமாக இருக்கிறப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். ஆமாம், ஒரு ஆறுதல் கிடைக்கும், வலி குறையும், உறுதி. கால்பால் போட்டால் காய்ச்சல் குறையிற மாதிரி குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு சிக்கனம் பார்க்காம படித்து பாருங்கள். நேர சிக்கனம் பார்க்காம கோயிலிருந்து படியுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கும் பசியாத்துங்க. ஒரு 1/4 மணி நேரமாவது வெண்முரசு புஸ்தகம் படிங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. 2 நாள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.